உங்கள் மத்தியில் ஒரு ஆழமான ஒரு செய்தி அல்ல, உங்களுக்கு தேவையான ஒரு அடிப்படையான செய்தியை பேச வைக்கிறேன். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ஜெயிக்கணும். சொல்லுங்க, நீங்க ஜெயிக்கணும். சொல்லுங்களேன், பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. சொல்லுங்க, பாஸ்டர் சொல்றாங்க நீங்க ஜெயிக்கணுமா? ஜெயிப்பீங்களா? ஜெயிக்க போறீங்க. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 6:28. சீக்கிரம். தரியூன் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. 3 முறை சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் ரேமாவாய் தங்கட்டும். இந்த பிள்ளைகளை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. வானத்துக்கும் ஆண்டவரே பரலோகத்துக்கு இந்த பலிபீடத்துக்கு ஒரு நேரடி தொடர்பு வரட்டும். வார்த்தை வல்லமை உம்முடையது, அது வெறுமையாய் திரும்ப கூடாது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தானியேல் வாலிப காலம் முதல் முடிவு வரை ஒரு ஜெயிக்கிற மனிதராய் இருந்தார். இங்கிலீஷ்ல எப்படி வந்திருக்குது? தானியேல் வெற்றி பெற்றானா? ஆமென் சொல்லுங்களேன். தானியேல் ப்ராஸ்பரா இருந்தானா? ப்ராஸ்பர்னா ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தான். தானியேல் ஃபேமஸா இருந்தான். ஆமென் சொல்லுங்க. ஒரு அடிமை, கவனிக்கணும், நான் இன்னைக்கு சொல்ற செய்தி ரொம்ப ஆழம். ஒரு அடிமை தேசத்துல அவனுக்கு எதுவுமே சாதகமா இல்ல, அவனுக்கு ஆதரவாய் அந்த ஊர்ல யாருமே இல்ல, அவனுக்கு என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லாமல் அடிமையா இருந்த ஊரில் எந்த விதமான அவனுக்கு சப்போர்ட் இல்லாத நிலையில ஒரு மனிதனால வாலிபம் முதல் கிழவனாகிற வரைக்கும் ஜெயிக்க முடியும்னா, எத்தனையோ சப்போர்ட் இருக்கிற நீங்க, எத்தனையோ சாதகமான சூழ்நிலை இருக்கிற நீங்க நிச்சயம் ஜெயிப்பீங்க. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க பாருங்களேன், பாஸ்டர் என்ன தூக்கி விட ஆள் இல்ல பாஸ்டர், அதனாலதான் பாஸ்டர் நான் ஜெயிக்கிறது இல்ல. தானியேலை தூக்கி விட ஒருவரும் இல்லை, அவன் அடிமை. சொல்லுங்களேன், தானியேல் பக்கமாய் நின்று பட்சத்தில் பேசுவதற்கு ஒருவர் இல்லை, அவன் அடிமை. ராஜாக்கள் 5 ராஜாக்கள் மாறினார்கள். ஒவ்வொரு ராஜாவுடைய கலாச்சாரம் வேற வேற. முகலாய பேரரசு ஆளும்போது அவங்க கலாச்சாரம் வேற. அப்படி 5 ராஜாக்களுடைய கலாச்சாரங்கள் மாறின போதும் தானியேல் ஜெயிப்பதை நிறுத்தல. ஏன் தெரியுமா? அவன் ஜெயிப்பதற்காகவே அபிஷேகிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றாங்க, பாஸ்டர் நியாயம் இல்லாத உலகத்தில் இருக்கிறோம் பாஸ்டர், ஒருத்தவங்க கூட என்ன சுத்திக்கிறவன் நல்லவே இல்லை பாஸ்டர், அதனால தான் பாஸ்டர் என்னால முன்னேற முடியல. சிலர்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இந்த சாக்கு சொல்றவனே சோம்பேறி. தெரியுமா உங்களுக்கு? அதாவது வழியை தேடாத, வழியை உண்டாக்குன்னு சொல்லுவாங்க ஞானிகள். இந்த சாக்கு சொல்லுவாங்க பாருங்க, பயங்கர பிரச்சனை பாஸ்டர், சோம்பேறி குளிர்கிறது என்று என்ன பண்ண மாட்டானா? என்ன பண்ண மாட்டானா? ஏப்பா சோம்பேறி, உனக்கு மட்டும் குளிர்லப்பா, அந்த தேசத்துல எல்லாருக்கும் குளிருதுப்பா, எல்லாருக்கும் குளிருது. ஆமாவா இல்லையா? குளிர்காலம் வந்தா மார்கழி மாசம் என் வீட்டு மேல மட்டும் பனி பெய்யுது. ஆனா அதே தேசத்துல தான் உழுகிறவன் இருக்கிறான், அதே தேசத்தை தான் உழைக்கிறவன் இருக்கிறான், அதே தேசத்தை தான் பெருகிறவன் இருக்கிறான். அறுப்பு இருக்கும்போது வந்து பிச்சை கேட்பானா? என்ன கேட்பானா? கொஞ்சம் கொடுங்களேன் பசிக்குதுன்னு. அன்னைக்கு குளிர்துன்னு படுத்துட்டல. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், நான் செய்யற வேலை ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், நீ செய்யற வேலையை 1 கோடி பேர் செஞ்சுங்கிறான். தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, ரொம்ப கஷ்டம். யோபு லெவலுக்கு போயிடுவாங்க கஷ்டப்படுறத. ஐயா நான் சொல்லட்டுமா, நான் செய்யற இந்த வேலை கஷ்டம் நான் நினைச்சா என்னால செய்ய முடியாது. தானியேலுக்கு எதுவுமே சாதகமா இல்ல சிஸ்டர். தானியேல் இருந்த இடத்துல அவனுக்கு ஆதரவாய் பேச இல்ல, அடிமை, ஸ்லேவ். ஒரு ஸ்லேவால தன் வாலிப காலம் முதல் தன்னுடைய ஜீவிய காலம் வரை 5 ராஜாக்கள் மாறினார்கள். ராஜாக்கள் மாறினது. 127 தேசத்தினுடைய கவர்னர்கள் இவனுக்கு விரோதமாய் பிராதி எழுதி இவனை அழிக்க நினைத்தார்கள். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை அவன் மேல கையை தட்டி சொல்லுங்களேன், சாதகமா இல்லைனாலும் நான் ஜெயிப்பேன், என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஜெயிப்பேன். ஆமெனா? அல்லேலூயாவா? அதாவது எல்லாருமே நல்லவங்க, நம்ம அவங்க கூட இருந்து வேலை செய்யணும்னா பரலோகம் தான். இங்கெல்லாம் அது நடக்காது. நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாம் கெட்டவன், அந்த கெட்டவங்க நடுவில் ஜெயிக்கணும். நம்மளை குழி வாடுறவன், நம்மளை வாரி விடுறவன், நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறவன் மத்தியில் ஜெயிக்கணும். இதுதான் ஜெயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், நீங்க ஜெயிப்பீங்க. இந்த செய்தி உங்களை மாத்துங்க. ஜெயிக்கிற இல்லையா சொல்ல மாட்டீங்களே? வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். ஆமென்னு சொல்லுங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு முறை ஜெயிப்பது பல முறை தோற்பது அல்ல. ஜெயித்து கொண்டே இருக்கணும். ஜெயிப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு வாட்டி ஜெயிச்சேன் பாஸ்டர், இப்ப பல வாட்டி தோத்துட்டேன் பாஸ்டர். இல்ல, உலகம் மதிக்காது, நண்பர்கள் மதிக்க மாட்டாங்க. ஜெயித்து கொண்டே இருக்கணும். எது வரைக்கும்? சாகிற வரை ஜெயிக்கிறவர்களாய் நம்ம அபிஷேகம் பெறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா துறையிலும் பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட காலம் வயசு வரைக்கும் தான் வெற்றி பெறுவாங்க. டீசெண்டா அவங்களே ஒதுங்கிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தவொடனே அது வயசு நிர்ணயம்லாம் கிடையாது, அவங்களே ஒதுங்கிடுவாங்க. கிரிக்கெட் எடுத்துக்கங்களேன், நல்ல ஆக்டிவா இருப்பார் அவரு.
பார்க்க என்னப்பா இவள் நல்லா ஆடினு இருந்தா, அவனுக்கு ஒரு பயம் வந்துடும் உள்ளன்னு. இனிமே நம்ம ஒரு வேளை ஜெயிக்கலாம், இனிமே ஒரு வேளை நம்ம தோத்துட்டா, இவ்வளவு பெரிய ஃபேமஸ், இவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாலும் இவ்வளவு ஃபெமிலியரா இருக்கிறோம், இது நம்மளை விட்டு போயிடும்னு சொல்லி அவங்க அறிந்ததனால தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது நிறுத்திக்கிறாங்க. ஒண்ணு வேணா, இந்த சென்னை டீமை இந்த தோனி எத்தனை வாட்டி ஜெயிக்க வச்சு கொடுத்துருக்காரு தெரியுமா? எத்தனை வாட்டி கொடுத்துருக்காரு தெரியுமா? பாவம் லாஸ்ட்ல ஆர்சிபி கூட நடந்த மேட்ச்ல தோத்துறாரு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ்டர்னு கேட்காதீங்க, தெரியும். தோத்துட்டாருன்னு அதே மஞ்ச பனியன் போட்ட இந்த சென்னை ரசிகர் அவனை எவ்வளவு கேவலமா பேசணுமோ செருப்புல அடிக்கிறாங்க. ஒருத்தவன் செருப்புல அடிச்ச வீடியோ நீங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? வெற்றி பெற்றாதான் இந்த உலகத்துல மதிப்பு மரியாதை. ஃபேம், நீ தோற்கும் போது நீ யாரா இருந்தாலும் தூக்கி வீசப்படுவாய். சொல்ல மாட்டீங்களே. அதனால தான் சினிமா நடிகர்கள்லாம் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் கலையில அப்படியே ஷைனிங் ஆகி கொஞ்ச நாள் வந்து மார்க்கெட் பண்ணவன காணாம போயிடறான் பாருங்க. யாரோ ஒரு சில ரஜினிகாந்த் மாதிரி கிழவனா கூட 17 வயசு பொண்ணு கூட இன்னும் நடிச்சுன்னு இருக்கிறான். அல்லேலியா சொல்லுங்க. அதெல்லாம் வந்து நல்லா கவனிங்க. நீங்க ஜெயிக்கணும், அதுதான் இன்னைக்கு செய்தியே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு வெறி வரணுங்க ஜெயிக்கணும்னு. சோம்பேறி மாதிரி வீட்டில் உட்காந்து சாக்கு போக சொல்லி இது இல்லை அது இல்லை அது இல்லை. தானியலுக்கு என்ன இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஸ்லேவோட ஆடையை பத்தி தெரியுமா உங்களுக்கு? ஸ்லேவ ராத்திரில படுக்கும்போது ஓடிட போறான் எப்படி கட்டி வைப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு அடிமையை எப்படி அந்த தேசத்தில் நடத்தும்? ஆதின் நடுவிலே தானியல் ஜெயம் பெற்ற ஒரு மனிதனாய். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அரசியல்வாதி கூட பாருங்களேன், ஜெயிக்கலன்னா செத்து போற மாதிரி ஆயிடுறான் பாருங்க. ஆமா, எம்எல்ஏ ஆகலன்னா அதுக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்றான். ஏன்னா ஜெயிக்கலன்னா ஒரு நாய் கூட அவன் என்ன பண்ணாது? சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு பாடத்தை சொல்லி தர போறேன். நீங்க ஜெயிக்கணும். உங்களை தோத்தவங்களா சொந்தக்காரன் பார்க்க கூடாது, தோத்தவங்களா கூட பிசினஸ் பண்றோம் பார்க்க கூடாது, நீங்க ஒண்ணுமில்லாத பார்க்க கூடாது. தானியேலை போல என் தேவனால ஜெயிக்கிற ஒரு மனுஷனாய். தோல்வியை யாரும் விரும்புவது இல்லை பாருங்க. அவங்களுக்கு பிடிக்காது. யாருக்கும் தோத்து போறது பிடிக்குமா? மாலினி எழுதுனே சாட்சி என் பிள்ளைலாம் பாஸ் பண்ணுவானான்னு சொல்லிட்டு தோத்துட்டு இருந்தா என்ன பண்ணியிருக்கோம்? ராஜேந்திரன் பிரதர் சாட்சி சொல்லும்போது உள்ள என் பிள்ளை தோத்துட்டானேன்னு. ஜெயிச்சதுனால வந்து என்ன பண்ணுது? தோல்வி யாருக்கும் பிடிக்காது. அதே நேரத்தில் வெற்றிக்காக யாரும் பாடுபடுவது இல்லைங்க. தெரியுமாங்க உங்களுக்கு? சாக்கு போக்கு சொல்லிட்டு இதனால தான் என் பையன் ஃபெயில் ஆயிட்டான், இதனால தான் நான் முன்னேறல, இதனால தான் இது இருந்திருந்தா எல்ஐசி பில்டிங் கட்டிருப்பார். அல்லேலூயா. இந்த சாக்கு சொல்லுகிற அத்தனை பேரும் சோம்பேறிகள் என்று சாக்ரட்டிஸ் சொல்றாங்க. சாக்குகள் எந்த மனிதன் கண்டுபிடிக்கிறானோ தன் வாழ்க்கையில முன்னேற முடியாததற்கு அத்தனை பேரும் சோம்பேறிகள். சாக்குகள் அல்ல, சாக்குகள் ஊடே, பிரச்சனைகள் ஊடே நம்முடைய வாழ்க்கையில உயர்வதற்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். நம்மனா கை தட்டியிருப்பீங்க. அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் ஜெயிக்கணும்னு சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா? தோல்வி உங்களுக்குள்ள சோர்வை கொண்டு வந்துரும், தோல்வி உங்களுக்குள்ள கவலையை கொண்டு வந்துரும், தோல்வி உங்க ஆத்துமாக்குள்ள இருளை கொண்டு வந்துரும். நல்லா கவனிங்க. நீங்க தொடர்ந்து தோத்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு பேக் ஸ்லைட் ஆடுங்க, பின்மாற்றத்தில் போயிடுவீங்க. நல்லா நான் சொல்லி தரது கவனிச்சு பாருங்க. நீங்க தொடர்ந்து இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில தோற்றுக்கிட்டே இருக்கிறீங்க, ஏதோ ஒண்ணுத்துல தோத்துனே இருக்கிறீங்க. அது பணமோ இல்ல ஏதோ ஒரு தோக்குறீங்க. தோத்து கொஞ்ச நாள் வரைக்கும் இதுல தாக்கு பிடிப்பீங்க. அதுக்கப்புறம் இயேசு வேணாம், சபை வேணாம், ஒண்ணு வேணாம், பழையபடி நான் போயிடுறேன் அப்படின்ட்டு உங்க வாழ்க்கை பழைய நிலைமைக்கு போயிடும். அதனால தான் சொல்றேன், நீங்க ஜெயிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஜெயிக்க அந்த ஜெயத்தை ருசி பார்த்துட்டீங்கன்னா நீங்க விடவே மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு துறையில ஜெயிக்கணும்னா அதுக்கு கடுமையான உழைப்பை கொடுக்கணுங்க. அதே போல கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஜெயிக்கணும்னா அதுக்கு தானியேல் போல பல வெற்றிகளை பார்க்கணும்னா நீங்க பிரதிஷ்டையோட அவரை போல கடுமையா உழைத்து அர்ப்பணிக்கணும். தானியேல் சும்மா உட்கார்ந்துட்டே இருந்தவன வெற்றி கிடைக்கலங்க. தானியேல் உழைத்தார். அவர் எப்படி ஜெயிச்சாருன்றதை அடுத்த வாரத்தில் சொல்றேன். எப்படி அவர் அந்த வெற்றி பெற்றார். இன்னைக்கு ஜெயிக்கிறத பத்தி பேசுறேன். கடுமையா உழைக்கணும். ஒரு துறையில ஒருத்தவன் ஜெயிச்சிருக்கிறானா அவன் போய் பாருங்க. இங்க கம்பெனியில வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதை ஆரம்பிக்கும் போது போய் அவங்க கிட்ட கடன் கேட்டிருப்பாங்க, அழுது நின்று இருப்பாங்க. சார் நான் பணத்தை உண்மையா கொடுத்துருவேன் சார். தடவை உன்னை கொடுக்கும் போது அவன் நம்பிக்கையோட கொடுத்துருக்க மாட்டான், இவன் ஏமாத்திருவான்னு நினைச்சு பணம் கொடுத்துருப்பான். ஆனா நீ வெற்றி பெற்று பணத்தை கொடுக்க சொல்லுவான். நீ எத்தனை கோடி வேணாலும் என்கிட்ட வாங்கிக்க, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஐயா, ஆரம்பம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். உழைக்க ஆரம்பிக்கும் போது, கடுமையா முயற்சிக்க ஆரம்பிக்கும் போது கஷ்டமா இருக்கும், அவமானங்கள் சூழ்ந்தது போல இருக்கும். ஆனா நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டா இந்த உலகமே உங்களுக்கு தோள் கொடுத்து நின்று நீ செய், நான் கூட இருக்கிறேன். சொல்ல மாட்டீங்க. ஆமேனே. அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றேன், கடுமையா உழைக்கணும். தானியேலை போல பிரதிஷ்டை பண்ணணும், அர்ப்பணிக்கணும். சோம்பேறிகள் ஜெயிப்பதில்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? சோம்பேறிகள் ஜெயிப்பதில்லை. அதே போல வெற்றிக்காக உழைப்பவர்கள் தோற்பதில்லை. கை தட்டிடுங்களே. வெற்றிக்காக உழைக்கிற நீங்கள் ஒருபோதும் தோற்பதில்லை. இன்னும் சொல்லட்டுமா? உங்களையும்
சபையையும் ஜெயிக்க வைக்கணும்ன்றதுக்காக இயேசு எவ்வளவு உழைச்சா தெரியுமா? 3.5 வருஷத்துல ராத்திரி பகலா இந்த சபையை உருவாக்குவதற்கு ராவெல்லாம் ஜெபிப்பார், பகலெல்லாம் ஊழியம் செய்வார், எல்லாத்தையும் பண்ணி பார்த்தார். அப்ப கூட சபை ஜெயிக்கல. இப்ப எப்படிடா சபையை ஜெயிக்க வைக்கிறதுன்னு பார்த்தா, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் கையெழுத்து இருக்குது, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு எழுதி வைத்திருக்கிறான். தன் ஜீவனை கொடுத்துட்டா என் ரத்தத்தின் மூலம் இவங்க ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் ஜீவனையே கொடுத்து சபையை மீட்டு. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க சீக்கிரம். நேரம் எடுத்திருக்கணும் நான் சொல்லும் போதே. கொலோசியர் 2:14-15 சீக்கிரம். நமக்கு எதிரிடையாகவும் அது நம் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல வைத்து ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகள் கையை தட்டி சொல்லுங்களேன், என் அப்பா யார் தெரியுமா? உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக கடுமையாய் உழைத்தார். அல்லேலூயா. இயேசுவை போல யாராலையும் உழைக்க முடியாது. அவரே சபை ஜெயிக்கணையா, என் பிள்ளைங்க ஜெயிக்கணையா, என் ஊழியக்காரன் ஜெயிக்கணும் என்று தன்னையே ஜீவனாய் கொடுத்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் பரிசுத்தாவி என்கிற பெயர்ல நீ ஜெயம் எடுக்கும்படி உனக்கு ஆலோசனை தருகிறார், ஜெயம் எடுக்கும்படி உன்னை நடத்துகிறார், உன்மேல் தன் கண்ணை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இயேசு சபையை ஜெயிக்க வச்சிருக்கிறார். ஆமென். வெற்றி வெற்றி ஜெயன்னு சொல்றீங்களா பாஸ்டர்? எதை குறிப்பிடுறீங்க? எதை வெற்றி நீங்க பாக்குறீங்க அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, என் பர்சனல் லைஃபை சொல்றேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் வெற்றி என்று முதல்ல எதை தொடங்கினேன்னா, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்ட போது, ஆண்டவரே நானும் என் மனைவியும், என் குழந்தை இல்லை, நானும் என் மனைவியும் 3 வேளை யாருக்கிட்டையுமே கையேந்தாம, ஏன்னா மாமனாரெல்லாம் என்ன அவ்வளோ கேவலம், அவ்வளோ ஏளனம் பண்ணி அவ்வளோ அவமானப்படுத்திட்டார். என்ன யார் வீட்லையும் போய் கையேந்தாம 3 வேளை எனக்கு என் மனைவி பிள்ளைக்கு சாப்பாடு கொடுங்க ஆண்டவரேன்னு சாப்பாடை வெற்றியா பார்த்தோம் ஒரு காலத்தில். ராமேன்னு சொல்லுங்க. அன்னைக்கு எனக்கு என்ன இருந்தா போதும், சாப்பாடு இருந்தா போதும், சாப்பாடை வெற்றியா பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கடந்து போச்சு பாருங்க, நடந்தே போய் இருந்தேன் பாருங்க எங்க போனாலும். அப்ப ஆண்டவர் கிட்ட சொன்னேன், ஆண்டவரே செகண்ட் ஹேண்ட்ல ஒரு 2 வீலர் ஒன்று வாங்கி கொடுங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு 2 வீலர் இருந்தா என் மனைவி எங்க போனாலும் நடந்து போறோம், பஸ்ஸுக்கு பல மணி நேரம் காத்திருக்கிறோம், ஒரு 2 வீலர் வேணும்னு ஜெபம் பண்ண. அதை வெற்றியா பார்த்தேன் 2 வீலரை. அப்போ ஒரு 2 வீலர் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி 2 வீலர் வாங்கினா பெரிய விஷயம் பாருங்க. வாங்கி அதில் அப்படியே கம்பீரமா வெற்றியா போனேன். கொஞ்ச நாள் ஆச்சு பாருங்க, மனுஷன் தான் நானும். அப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்க அப்பா அம்மா வாழ தெரியாம வாழ்ந்து அவங்க மரணித்த போது அவங்க பாடியை போடுறது கூட ஒரு வீடு இல்லாம நாங்க கொண்டு போய் என் மாமா வீட்டு வாசல்ல 1 மணி நேரம் போட்டு 1 மணி நேரம் தான் வெப்பன்னு சொன்னாங்க, எடுத்துட்டாங்க. அவங்க சொந்த வீடு இல்லாம செத்துட்டாங்க. எனக்கு ஒரு சொந்த வீடு கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபிச்சேன். ஆமென் சொல்லுங்களேன். கொடுத்தார். அதை வெற்றியா பார்த்தேன் நான். சொல்லுங்க. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதோ கிருபை இருக்குது, வரம் இருக்குது, கர்த்தருக்காக பயன்படணும். ஆனா பயன்பட விட மாட்டாங்க. ஆண்டவரே எனக்கு வரங்கள் கொடுங்க ஆண்டவரே, அந்த வரத்தை வச்சு நான் செயல்படணும். பிரசங்கிக்கிற வரங்கள் கொடுங்க, தீர்க்க தரிசன வரங்கள் கொடுங்க, நான் ஒரு வார்த்தை ஒருத்தருக்கு சொன்னா நடக்கணும், இது எனக்கு கொடுங்கன்னு காத்திருந்து ஜெபித்தம் பாருங்க. அவர் வரங்களை கொடுத்தார். அதை வெற்றியா பார்த்தேன். ஆமென் சொல்லுங்க. இப்ப எதை தெரியுமா வெற்றியா கேட்டுட்டு இருக்கிறேன், ஆண்டவரே இந்த ஜனங்க பாவம் ஆண்டவரே, ஒரு நல்ல காத்தோட்டம் இல்ல, சின்ன இடம், எனக்கு 2 கோடி ரூபாய் பணம் வேணும் ஆண்டவரே, ஒரு சபை கட்டணும், எனக்கு தெரியாது கொடுங்க. நான் சொல்லட்டுமா, வெற்றி என்பது என்ன தெரியுமா? ஏதோ ஒரு சிறு புள்ளியில் ஆரம்பித்து ஒரு பெரிய புள்ளியில கொண்டு போய் கையை தட்டி சொல்லுங்க. இங்க இருக்கிற அத்தனை பேரும், ஒருவேளை உனக்கு குழந்தை பிறக்கிறது தான் வெற்றினா கர்த்தர் வெற்றியை தர போறாரு. ஒருவேளை உன் வியாதி மாறுறது தான் வெற்றினா வியாதியை மாத்த போறாரு. உனக்கு ஒரு வீடு கட்டுறது தான் வெற்றினா ஒரு வீட்டை கட்டி தர போறாரு. உன் வாழ்க்கையில உனக்கு ஒரு பெரிய பிசினஸ், நீ எல்லாரும் அறியப்பட்ட ஃபேமா மாறனா உனக்கு வெற்றியை தர போறார். ஆமெனே சொல்ல மாட்டீங்க. நீங்க எதை வெற்றி நீங்க தீர்மானம் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களோ, ஒருவேளை லவ் சிலலாம் சொல்றீங்க வெற்றியை என்ன லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் பாஸ்டர், அது ஸ்டார்டிங் புள்ளி. ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நிறைய இருக்குது மேட்ரு. நல்லா கவனிங்க. வெற்றி என்பது அவரவர்கள் நிலையை பொறுத்தது. ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் ஏன் பாஸ்டர் வெற்றி பெற்றே ஆகணும்? வெற்றி பெறலனா, நீங்க ஜெயிக்காவிட்டால் சத்துருக்களோட பரியாசங்களுக்குள்ளாய் நீங்கள் போக வேண்டியிருக்கும். நீங்க ஜெயிக்கலினா உங்க சத்துருக்கள் உங்களை பரியாசம் பண்ணுவார்கள். சத்துருக்கள் என்று கொடுப்பிருக்கிறது உன் நண்பராக இருக்கலாம், உன் உறவா இருக்கலாம், உன் தாய் மாமனா இருக்கலாம், உன் சித்தப்பா பையனா இருக்கலாம். அவன் கேட்பான் உன் தேவன் எங்கே? 42:10 வாசிங்க. சங்கீதம் 42:10 வாசிங்க சிஸ்டர். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள் தோறும், ஒரு நாள் 2 நாள் இல்ல சிஸ்டர், நீ எப்பலாம் கல்யாணத்துக்கு போனீங்களோ உன்னை கேட்பான். அதனாலே கல்யாணத்துக்கு கடைசியா போறது பாருங்க ஒரு காலத்துல. இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் போறது. ஆமென் சொல்லுங்களேன். இப்பெல்லாம் எப்ப போறது?
ஃபர்ஸ்ட் போறது கேட்டா அப்படி பார்த்தாலே ஆளே என்னடா வெள்ளக்கார மாதிரி ஆயிட்டுக்கிறான்றாங்க. எங்க ஏசப்பா வெள்ளக்காரன், நானும் வெள்ளக்காரன். சொல்லுங்க, கறி மாதிரி இருப்பேன் பாருங்க. ஊர்ல இருக்கும் சின்ன கறி மாதிரி இப்படி இருப்பேன் பாருங்க. பேன் பக்கம் என் பழைய போட்டாலாம் பார்த்தீங்கன்னா பக்க கோழி மாதிரி இருப்பேன். என் மனைவி அடிக்கடி சொல்லுவேன், நான் வந்து சோறு போட்டு தான் இப்படி ஆயிட்டேன்னு. நான் சொல்லுவேன், ஏசப்பா போட்ட சோறு, நீ என்ன சோறு போட்ட? உங்க அப்பா ஒரு மூட்டை அச்சு வாங்கி கொடுத்துருப்பானா எனக்கு? எங்க அப்பா பாட்ட பண்டல் பண்டலா வாங்கி கொடுத்துருக்கிறார். ஆமே, இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் போறது பாருங்க. ஏன் ஜெயிச்சிட்டோம் சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? நல்லா கவனிங்க, உன் தேவன் எங்கன்னு ஒரு நாள் கேட்க மாட்டான். ஏதோ ஒன்று நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, எவங்கிட்ட எது இல்லையோ அதை கேட்கற மாதிரி ஒரு கேடு கட்ட தானே இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒன்று வீடு கட்டலையா நீ அப்படின்னுவான் திமுறா. என்னது, நான் வீடை வித்துட்டேயாம, வீடுக்கு பேங்க் பிடிங்கிச்சாம, இதாம குழந்தை பிறகு ஒன்று உனக்கு இவர் என்னமோ பெரிய கேட்பான். சிஸ்டர் கேட்பான், அவன் கேட்கறது சரிதான் நான் சொல்லுவேன். ஏன் நம்ம தான் ஜெயிக்கவே இல்லையே, ரோஷமே இல்லையே, வேகமே இல்லையே, வெறியே இல்லையே ஜெயிக்கணும்னு. ஆமேன்னு சொல்லுங்க. கேட்பான், கேட்கறான் தாவீத. இன்னுமா ராஜாவாயிடுவானே, இன்னுமா அபிஷேகம் இருக்குதுன்னா பாட்டு பண்ண மலையில உட்காந்துங்கிற, இந்த மலை தான் இப்ப உன்னை காப்பாத்துது. டெய்லி கேட்கறான், அழுகுறான் 14 வருஷமா. உன் தேவன் எங்கே என்று அவன் படி. என் சத்துருக்கள் நாள்தோறும் கேட்பது, என்னை நிந்திக்குது. எங்க தெரியுமா குத்துறானா சிஸ்டர்? சதையில எல்லாம் குத்தலியா, சதையில குத்தி உள்ள எலும்ப குத்தி கொடையறானா. அவன் கேட்கிற கேள்வி அவ்வளவு அவமானமா இருக்குது. அதே நீங்க 44ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. 44 13-14 வாசிங்க. என்னமா, எங்களுடைய அயலார்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எங்களை நிந்தகையாகவும் எங்களை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு பரியாசமாகவும், சக்கந்தம்னா ஏளனம், சக்கந்தம்னா ஏளனம் பண்றாங்க எங்களை பார்க்கும்போது, ஏளனமாகவும் வைக்கிறீர். நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழிகளா இருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை துளுக்கவும் செய்கிறீர். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன் திரும்ப, நீங்க ஜெயிக்காவிட்டால் சத்துருக்களின் பரியாசங்களுக்குள்ளே போக வேண்டும். இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு நீங்க போக முடியாது. இல்லைன்னா கல்யாணத்துக்கு போவாதீங்க, காட்சிக்கு போவாதீங்க, எந்த மாமா சொந்தக்காரன் வீட்டுக்கு போவாதீங்க. போனா கேள்வி கேட்பான், கட்டிட்டியா, பிறந்துச்சா, வாங்கிச்சா, பையன் பாஸ் ஆயிட்டானா, என்ன பண்றான், பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டியா, இதெல்லாம் கேட்பான். ஏன் தெரியுமா? நீ வந்திருக்கிற மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கம், இது ஜெயிக்கிற மார்க்கம், ஜெயிச்சியான்னு பார்ப்பான். ஆனா நம்ம வீடுகள், நான் தாழ்மையா சொல்றேன், தப்பா எடுத்துக்கூடாது யாரும். நம்ம வீடு தாழ்மையா சொல்றேன். எப்படி இருக்குது நம்ம சொந்தக்காரன் முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். குழந்தை பிறந்துச்சு, ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்லிட்டு தாய் மாமா வரார் நம்ம வீட்டுக்கு. என் அக்கா பொண்ணு கிறிஸ்டின்ல சேர்ந்துச்சு, என் மாமா பையன் சேர்ந்துட்டான், ஃபர்ஸ்ட் பர்த்டே. மாமா எல்லாம் வருவான் பாருங்க, திடீர்னு சொந்தக்காரன் திடீர்னு வீட்டுக்கு வந்துருவான். அதுக்காக சர்ச்சில் நின்றக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா கவனிங்க. வருவான், ஃபர்ஸ்ட் பர்த்டே எடுத்துன்னு வருவான் பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டே கேட்டா அந்த பத்திரிக்கை கொடுக்கும்போது எழுதி கொடுப்பான். என்னம்மா எப்படிமா இருக்கிற மாமா, ஏதோ அப்படியே மாமா வந்துட்டோன்னா சும்மா மூஞ்ச வண்டி பார்க்க மாட்டார், அப்படியே பார்ப்பார். அதே சீட்டு, அதே இடத்துல துணி கந்த சொருவி இருக்குது, அதே கலைஞர் டிவியில் 3 கோடு ஒன்று ஓடி கிடக்குது பாருங்க, ஓடின்னு இருக்குது. இப்படி பாப்பார் சோபால. மாமா பார்த்து உட்காருங்க மாமா, கால் கொஞ்சம் ஆடு மாமான்னு சொல்கிறோமா. அவரு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே பார்த்த மாதிரி உட்காந்துக்கிறார். ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்தார் பாருங்க. அப்போதான் மாமா காப்பி போட்டா மாமா, காப்பி போட்டா மாமான்னு நம்ம கேட்போம் பாருங்க. அவர் வானாமா இப்போ தான் குடிச்சா, இல்லை மாமா இரு மாமான்னு சொல்லி போனோன்னா அங்கே ஒரு டப்பா வச்சிருப்போம், துட்டு போகிற டப்பா. உலுக்கி எடுத்தால் கூட 30 ரூபா வராது. அதில் அந்த 30 ரூபாயில் பொறுக்கி எடுத்துக்கினேன் பக்கத்து போய் ஒரு 10 ரூபா அந்த கூட அதெல்லாம் பார்த்துன்னு இருப்பார் மாமா. சொல்லுங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நீ காப்பி போட்டு குடிச்ச உடனே அப்படியே கிளம்பி போவார். போய் அடுத்த வீட்டுக்கு போவார். உனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட உன்னோட சித்தி பொண்ணு வீட்டுக்கு போவார். போயிட்டு வந்தியே கோமதி அக்கா வீட்டு, கோமதி அக்கா யாருன்னா இருக்கு போறீங்க, கோமதி அக்கா வீட்டுக்கு போனியே, என்ன அப்படியே தான் இருக்குது அது வாழ்க்கை ஒன்றும் அப்படிதான் சொல்லுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ கொஞ்சம் நாள் கடந்து போது பாருங்க. இப்போ அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து பத்திரிக்கை வச்சார்ல, இப்போ அந்த பொண்ணு வயசுக்கு வந்துச்சு. இப்போ மஞ்சள் நீராட்டு ஏற்றி விழாத்துன்னு அதே மாமா அதே வீட்டுக்கு வரார். அதே வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சா அதே சேரு மாமா பார்த்து உட்காருங்க மாமான்ட்டு அப்படி திரும்பி பார்ப்பாரு. கலைஞர் கோவில இப்படி இப்படி டீ கோடு வந்து இப்ப இப்படி கோடு போகுது, சிலுவை மாதிரி ஓடிங்குது. அதே டப்பா மாறல, எதே டப்பா மாறல. பார்த்தாரு, 13 வருஷம் ஆச்சு. அவர் உன்னை கேட்க மாட்டார், ஏன்னா நீ சங்கடப்படுவ, தாய் மாமனாச்சே. அதை உள்ள நினைச்சு போவார், கிறிஸ்டின்ல சேர்ந்தா பெரிய ஆள் ஆயிடுவேன்னு நினைச்சுன்னு போச்சு. இப்போ உண்டி மாதிரி குளிக்குதான் என்ன படுது, பால் வாங்கின்னு இருக்குதுன்ட்டு. இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி போச்சுங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே பொண்ணுக்கே கல்யாணம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? 24 வருஷம் கழிச்சு வரா மாமா இப்போ வீட்டுக்கு. நம்பால் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் உளுத்து போய் கொட்டி மொத்தம் எல்லாம் பார்த்து அந்த வீடு பாழஞ்சு போய் இப்போ டிவியே ஓடல, ஏன்னா க்ளோஸ் ஆகி போச்சு, பிக்சர் டியூப் காலி. பார்த்து எல்லாத்தையும் பத்திரிக்கை வச்சுட்டு மாமா என்ன பண்ணாரு, சின்ன வயசுலேருந்து ஒன்று பிடிக்கல
அவரே பரிதாபப்பட்டு ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுத்து கையில, கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்துருமா, துட்டு இல்லை என்ன பண்ற போறா? நான் சொல்றத நான் விளையாட்டு காட்டுறதுக்கு சொல்ல. உங்க வீட்டில் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்குதா? எதுலையா ஜெயிச்சிருக்கிறீங்களா? சத்துரு பேசுறான், சத்துரு பேசுறான், சத்துரு பேசுவான். நான் இப்படி ஆப்போசிட்டா சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் பர்த்டே, அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே பத்திரிக்கை எடுத்து வரும்போது பார்த்தா ரொம்ப சிம்பிளி ரொம்ப இருக்கிற 13 வருஷம் கழிச்சு வயசுக்கு வந்த பொண்ணு எடுத்து வரும்போது ஒரு பெரிய டிவியை மாத்தி ரூஃபை போட்டு அதை ஹாலில் ஒரு ஏசியை போட்டு வச்சிருக்கிறேன். மாமா வந்தவொடனே கேட்குறேன், மாமா சுகர் கேட்குறேன் இல்லையா, போன்விட்டா போட்டுமா மாமா? ஆமேன்னு சொல்லுங்க. சித்தப்பா உங்களுக்கு என்ன சித்தப்பா வேணும்? பூஸ்ட் குடிக்கிறீங்களா? நீ போன்விட்டா குடி, நீ பூஸ்ட். அத்தா நீ ஹார்லிக்ஸ் குடி. அத்த கேட்கறது நல்லா வரணும்ன்றேன். ஆமேன்னு சொல்லுங்க. வரணும்ன்றேன். மாமன் ஸ்நாக்ஸ் வாங்கி வந்து வைக்கிறது என்ன தெரியுமா? முந்திரி பகோடா, காஜி கத்தோலி, இந்த மாதிரி ஐட்டம் தான் என்ன பண்ணணும் ஸ்நாக்ஸு. இந்த பஜ்ஜி கிஜி சொஜ்ஜி 3 ரூபாய்க்கு வாங்கி வந்து என்ன பண்ணக்கூடாது? அவன் எண்ணெயில் தின்ட்டு பான்னு சுகரில் போகக்கூடாது. இதெல்லாம் வாங்கி வந்து கொடுத்து நீங்கள் இப்படி அவனை அமுச்சு விட்டுருங்களேன். நான் வெற்றி பெற்றுட்டேன்னு நீங்கள் போய் எங்கேயும் யார்கிட்டையும் பிரகடனப்படுத்த வேண்டியதே இல்லை. நீங்கள் கோமதி வீட்டுக்கு இப்போ போவான், கோமதி கேட்கும், எப்படி இருக்குது உங்கள் மாமா பொண்ணை பார்த்து? அவளுக்கு முன்னாடி ராணி கை தட்டாதீங்க. என்னவாயிட்டா சொல்லுவாங்களா சொல்லலையா? ஜெயிக்கணுமா ஜெயிக்க வேணாமா? ஆனா நம்ம வீட்டில் 14 வருஷமா அதே சேரு. பாஸ்டர்னு சொல்றீங்க, பார்த்து உட்காருங்க பாஸ்டர், ஊந்துற போது பாஸ்டர்னு. அவர் இந்த மனையில் இப்படி உட்காந்து வந்துட்டார். என்னது கவுத்துக்கு அடிச்சிட போது. நான் சிரிக்கிறதுக்கு சொல்லலைங்க, சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். ஜெயிக்கணுங்க. ஈசாக்கு நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சானா? சொல்லுங்க. சத்துருக்கள் பார்த்து பரியாசம் பண்ற அளவுக்கு இல்ல, அவனை பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு. கையை தட்டி சொல்லு, உன்னை பார்த்து பொறாமைப்படு. ஐயோ நல்லா தட்டினா நான் சொல்றேன், அந்த அபிஷேகத்தின் நிறைவு உங்க மேல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வெற்றி பெறணுங்க, உங்க பிள்ளைகளை வெற்றி பெற வைக்கணுங்க. உங்க உடன் பிறந்தோரை விட்டுறக்கூடாது. சிலர்லாம் பார்த்துருக்கோம், நல்லா இவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, தம்பி பார்த்தீங்கன்னா கூலி வேலை செஞ்சுன்னு இருப்பான். உடன் பிறந்தவரை விட்டுறக்கூடாது. உங்களை நம்பி நான் கூட வரண்டா, சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு, இதோ 2 பேரும் ஃப்ரெண்டு, உன்னை நம்பி வரண்டான்னு அவனை விட்டுறக்கூடாது. உங்களை நம்பி யார்? அவர்களை ஜெயிக்க வைக்கிற ஒரு அபிஷேகம். தானியேல் மாத்திரம் ஜெயிக்கல, தன்னை நம்பி வந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ஜெயிக்க வைத்தார். சொல்ல மாட்டீங்க நீங்க ஆமேனே. அல்லேலூயா. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், ஒரு சாமியார் கிட்ட இருக்கிறார் பாரு, ஏன்னா உங்க பக்த கோடியை பார்த்து நீங்க அல்லேலியா சொல்லுங்க ஆமேன். அவர் இப்பதான் கேட்டாராம் யூடியூப்ல, உங்க பக்த கோடிகளே அவங்களே சொல்லணும். நான் சொன்னேன் எங்க பக்த கோடிகள் சொல்லாதுன்னு சொன்னேன். போன வாரம் போன் பண்ணி என்ன கேட்டாரு, ஏன்னா நீங்க நல்லா பேசுறீங்கண்ணா, எனக்கே அப்படி முடியல, அப்படி குச்சிக்கின மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்க பேச. ஆனா உங்க பக்த கோடிகள் ஏன்னா ஆமேன் அல்லேலியாவே சொல்ல மாட்டீங்க. அது இன்னுமா ஒரு பொண்ணுக்கு சொல்றீங்க, ஒரு பொண்ணு பின்னாடி இருந்து படிக்குது, அது யாரு உங்க சிசியான்னு கேட்கிறாரு. அவன் இப்பதான் யூடியூப்ல என் ஃப்ரெண்டு, அவன் ஒரு சாமியார் கிட்ட போய் மாட்டிக்கினான், ஒரு மனுஷ சாமியார் கிட்ட மாட்டிக்கினான். அவர் தான் குருஜின்னு அவரை. அவனுக்கு பக்த கோடிகள் ஏன் நீங்க ஏன்னா ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே நான் சொல்றேன், எங்க பக்த கோடிகள் எதுவும் சொல்ல. அல்லேலூயா. ஐயா ஜெயிக்க வைக்கணையா, நம்ம ஜெயிச்சதை எல்லாம் பார்க்கணையா. சொல்லுங்களேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க, நான் முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும். ஐயா ஏதோ ஒரு நாள் வெற்றி இல்ல சிஸ்டர், வாசிக்கிற சகோதரி, உன் வாழ்க்கையில தினி ஜெயிக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை. ஐயா நீங்க வெற்றி பெற்றா என்ன தெரியுமா நடக்கும்? அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளியே போவோம். கையை தட்டி சொல்லு, நான் ஜெயிக்கும் போது என் இயேசுவின் வாசனை எல்லா இடங்களிலும் வீச பண்ணுவா. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க அவர் சொல்றாரு பாருங்க, என்னை வெற்றி இல்ல, எங்களை குடும்பமா ஜெயிக்கணும், உடன் பிறந்தவரோட ஜெயிக்கணும், நண்பர்களோட ஜெயிக்கணும், சபையா ஜெயிக்கணும். ஜெயித்து சொல்லணும், எங்கள் வெற்றி அநேகர் மத்தியில வாசனையாய் வீசுவதற்கு, என் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதற்கு. பவுல் சொல்றார், நாங்க மட்டும் இல்லையா, எங்க டீமே வெற்றி பெற்றுச்சு. தீத்து வரம் பெற்றவனா மாறிட்டான். மேல படிச்சீங்கன்னா பின்னாடி பாத்தீங்கன்னா தீமோத்தி வரம் பெற்றவனா மாறிட்டான். பாஸ்டர் ஒண்டி ஜெயிக்க கூடாதியா, சபையே ஜெயிக்கணையா. பாஸ்டர் திடீர்னு ஊருக்கு போறாருன்னா விசுவாசி எழுந்து பாஸ்டரை விட 3 மடங்கு பிரசங்கம் பண்ணணும். சொல்ல மாட்டீங்களா? ஆமே. அப்படிப்பட்ட ஒரு சபையா மாறணும்.
பாஸ்டர் வண்டி வந்தார் ஊருக்கு, சைக்கிள்ல வந்தார் இந்த பாஸ்டர். இப்ப பைக் வாங்கிட்டாரு, இப்ப கார். எங்க பாஸ்டர் மேல போய்க்கினே இருக்கிறார். அதையா வெற்றி? நான் அதை வெற்றியா கொண்டாடல. விசுவாசிகள் அத்தனை பேரும் எப்படி தெரியுமா மாறணும்? வெற்றி பெற்றவர்களாய். தென்கொரியாவில் பாலியாங்கி சோ சபை இருக்கு பாத்தீங்களா? பாலியாங்கி சபையில யாருமே நடந்து வர மாட்டாங்க. ஏழையில யார் பரம ஏழை? யாரு? பாலியாங்கி சோ ஐயா. அந்த ஐயா முதல்ல காலில் செருப்பு இல்லாத போய் முதல்ல போடுன்னு ஒரு பொம்பளை ஏளனம் பண்ணிச்சான் அவரை. இன்னைக்கு அவர் சபையில கார் நிக்கிறதுக்கு மாத்திரம் ஒரு சர்வீஸ்க்கு 50,000 கார் வருமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொல்றேன், விசுவாசிகள் அத்தனை பேரும் வெற்றி பெறணையா, ஒவ்வொரு குடும்பமும் வெற்றி பெறணும். இதுதான் எங்களோட ஆசை. ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? வாசி வாசி, தொடர்ந்து வாசி. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் தேவன் கிறிஸ்துவின் நற்கந்தமாய். அரோமா என்ன தெரியுமா? அந்த அரோமா எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குதுன்னா பல கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த அரோமா மரம் இருக்கும்போது வாசனை வந்துடும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் உன் வாசனை, உன் வெற்றியின் வாசனை உன்னுடைய சத்துருக்கள் மத்தியில, உறவுகள் மத்தியில, உடன் பிறந்தவர் மத்தியில வீசும்படி கர்த்தர் மாற்றுவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், எம்பருங்க எவன்லாம் ஏளனம் பண்ணானோ. இந்த முந்தானத்தை இவங்க தம்பி ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தான். ரஜினிகாந்த் ஏவிஎம் ஸ்டுடியோவில் முதல்ல என்னடா நடிகர் பற்றிலாம் பாஸ்டர் கேட்குறேன், முதல்ல உனக்கெல்லாம் சான்ஸ் என்னடா நீ தமிழ் தெரியல ஓடுறான்னு சொன்னும்போது வரும்போது வண்டி வச்சு உனக்கு ஒன்றுமே கிடையாது ஓடுறான்னு மேக்கப் டெஸ்ட்டில் ரிட்டர்ன் பண்ணி அமிச்சிட்டாங்களாம். நடந்தே வடபழனியிலிருந்து இப்படி போனா பாருங்க, இதே ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ள ஒரு நாள் மெர்சிடிஸ் பென்ஸ்ல, ஒரு நாள் BMW கை தட்டுங்க, யாரா இருந்தாலும் வெற்றி பெற்றான்ல. மலேசியாவில் வச்சு ஒரு பாஸ்டர் அவனுக்கு ஞானசானம் கொடுத்தாரு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இயேசுவை அறிந்த ஒரு மனுஷன், அந்த மனுஷன் இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, அவன் வெறி பிடிச்சவன் மாதிரி அலைஞ்சி இன்னைக்கு உலக கோட்டீஸ்வரர் வரிசையில் இருக்கிறான். வெறி வரணும்பா நமக்கு, என் சத்துருக்களுக்கு முன்ன என்ன அவமானப்படுத்துறான். எதை வச்சு அவமானப்படுத்துறான் தெரியுமா? உங்ககிட்ட இல்லைன்றதை வச்சு தான் அவமானப்படுத்துறான். நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, நல்லா இருக்கும் போதே மதிக்க மாட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம எவன் வீட்லயும் சோத்துக்கு நிக்கல, நம்ம பிள்ளைங்க யார்கிட்டயும் படிப்புக்கு உதவி கேட்கல, இப்படி இருக்கும்போது நம்மளை மதிக்க மாட்டாங்க. இன்னும் மோசமா போயிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அதனாலதான் சொல்றேன், அவனுக்கு முன்னாடி போய் அவனுங்க வெற்றி பெற்று. எனக்கு ஒரு ஆசை உண்டு, அது பேராசையான்னு தெரியாது. என் மாமா பையன் என் காரை திறக்கணும் வந்து 2-3 பேர் தான். எனக்கு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். உங்க அப்பா ஓடி அந்த தரப்பார், என் மரும்புல வந்து நம்ம மரும்புல காத்தரப்பா கண்ணாடி ட்ரெயின் பழையப்பா ரஜினி மாதிரி டாடா டாடான்னு போனோம்ல. சொல்லுங்க லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இதெல்லாம்? எத்தனை பேர் இதெல்லாம் என்ன பாஸ்டர் சினிமா உட்காந்து பார்க்குறீங்களான்னு கேட்காதீங்க. இங்கே எல்லாருக்கும் தெரியும் சினிமா. நான் ரட்சிக்கப்படாத காலத்தில் 25 வருஷத்துக்கு முன்னே பார்த்த கதையை பேசினுக்கிறேன். எங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த டிவிலாம் வரவே வராது. நல்லா கவனிங்க சிஸ்டர், நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு ஊக்கப்படுத்துறதுக்காக பேசுகிறேன். நீங்கள் தொடர்ந்து தோத்துக்கினே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் அங்கே என்ட்ராய் அந்த சேராட்டாவில் தொங்கின்னு போய் குடும்பத்தோடு இறங்குவீங்க பாருங்க. அங்கே வெளில நின்று எல்லாரையும் வரவேற்று உன்னை பார்த்தோன்னு உள்ளே போயிடுவான். நீ என்ன தெரியுமா சொல்லுவீங்க? ஆமா, பின்ன சேராட்டில் தொங்கின்னு வர செத்துருவியா இல்லை சைடுகளில் வண்டிக்காரன் அடிச்சுடுவானான்னு போயினுக்கிற. அதே போய் நின்று சும்மா ஒரு பெரிய கார்ல போய் நின்று இறங்கி பாரு, யாரு வருது? உங்க அக்கா பொண்ணு தான். சந்தனத்தை தெளினுவான் பன்னீர. என்னங்க ஆமேனா இல்லையா? லேலியா சொல்லுங்க. இங்க சொல்றாரு, நாங்க வெற்றி பெற்ற அந்த வெற்றி எங்களுடையதல்ல, எங்கள் மூலம் அரோமா என்கிற அந்த நற்கந்த வாசமாய் கிறிஸ்து அறியப்படுகிறார். லேலுயா சொல்லுங்க. லேலுயா. நாம மட்டும் சரி, உடன் இருக்கிறவங்களை ஜெயிக்க விடுங்க. அழைக்கப்பட்டவன் ஆபிரகாம், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன்னாரு. ஆனா அந்த ஆபிரகாம் கூட ஒரு லோத்துன்னு கூட்டிட்டு வந்தான். 13:5 வாசிங்க. ஆதியாகமம் 13:5 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, முடிக்கிறேன். ஆடு மாடுகளும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க கூட இருக்கிறவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் கடையில வேலை செய்யறவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னோட பிசினஸ் பார்ட்னரா இருக்கிறவனை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. நீங்க மட்டும் வெற்றி பெறக்கூடாதுங்க. அந்த வெற்றி நீங்க மட்டும் பெற்றீங்கன்னா அவனுக்கு பொறாமையா மாறிடாது. அவன் உங்களுக்கு சூனியம் வைக்கிறதுக்கு அதான் காரணமா மாறிடும். அவனையும் கூடிய சேர்த்து வளர்த்துன்னு வந்துடணும். சரிமா? உங்களுக்கு ஒருத்தன் ஒரு 14 வருஷம் வேலை செய்யறான்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட உங்களை மாதிரி நல்லா தொழில் கற்றுக்கணும்னு வச்சிங்களேன், அவனுக்கு உடனே நீங்கள் ஒரு பிரான்ச் கடையை வச்சு என்ன பண்ண சபை மாதிரி தான். ஆமேன்னு சொல்லுங்க. டக்குன்னு வச்சு தூரமாக வச்சு பார்த்தா அவன் முதலாளின்னுவான். நீ 30 வருஷம் அவனை போட்டு தள்ளினா உனக்கு சூனியை வச்சு காலி பண்ணிட்டு அந்த கடையை வைத்துப்பான். அதனால தான் சொல்றேன், நீங்க ஜெயிக்கும் போது கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து ஜெயிக்க வைக்கணும். ஆபிரகாமுடைய வெற்றி ஆபிரகாமது மாத்திரமல்ல, தன்னை நம்பி வந்த லோத்தையும் வெற்றி பெற வைத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ரகசியம் சொல்லித்தரேன். நீங்க எப்படி இருந்தாலும் பெருகுவீங்க. உங்களுக்கு தெரியுமா?
உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அந்த மாதிரி. நம்ம ஆரம்பிக்கும் போது அற்பமான ஆரம்பிக்கும், குப்பை, சிறியவன், ஆனா முடிக்கும் போது சம்பூர்ணம். யோசேப்பை நம்பி 70 பேர் எகிப்துக்கு போனான் பாருங்க. யோசேப்பை நம்பி 70 பேர் எகிப்துக்கு போய் பெரிய கூட்டமாயிட்டான். இப்ப கவனிக்கணும் நான் பேசுறத. இப்ப யோசேப்பும் இல்ல, யோசேப்புனா யாருன்னே தெரியாத ஒரு புதிய ராஜா வந்துட்டான். இந்த புதிய ராஜா வந்து இந்த ஜனம் பெருகிறத பார்த்து அவனுக்குள்ள தாங்க முடியல. இந்த ஜனத்தை அழிக்கணும்னு எவ்வளவு தந்திரம் போடுறான் பாருங்க. ஆனா வசனம் சொல்லுது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 10 வசனம் வாசிங்க. யாத்திராகம் 1:10 வாசிங்க, சீக்கிரம் வாசி. ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்மளுடைய பகைஞர்களோட சேர்ந்து கொண்டு படிக்கு என்ன பண்ண வேண்டும் என்றான், ஒடுக்கும்படிக்கு வைத்தார்கள். கட்டினார்கள். ஆனாலும் எவ்வளவு ஒடுக்கினார்களோ, அப்ப கையை தட்டி சொல்லுங்களேன், எத்தனை பேர் சதி செய்து உன்னை ஒடுக்கணும்னு நினைச்சாலும், நான் இப்படி சொல்லட்டுமா, எப்படி இருந்தாலும் பெருக்குங்க நம்ம வாழ்க்கையில. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை சொந்தக்காரன் எழுந்து ஓட்டுக்கட்டும், எத்தனை சொந்தக்காரன் பேசட்டும், நான் சொல்லட்டுமா, யோசேப்பு யாருன்னு தெரியாத ஒரு ராஜா வந்து யோசேப்பினுடைய ஆட்களை அடுக்க நினைச்சான். யோசேப்பை நம்பி போனவங்க பெருகினாங்கன்னா, நீங்க யோசேப்பை நம்பி அல்ல, என் பரம இயேசுவை நம்பி இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. இப்படி சொன்னா நீங்க கையை தட்டி இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை ஏத்துப்பீங்க. நான் சொல்றேன், இயேசுவை நம்பி வந்தவர்கள் எத்தனை சத்துருக்கள் உபாய தந்திரம் பண்ணி ஒடுக்கினாலும், நீங்கள் பெருகுவதை, நீங்கள் வளருவதை எவ்வளவாய் ஒடுக்குகிறார்களோ, சில மேல கர்த்தருடைய ஆவி இறங்குறாரு. நான் சொல்றேன், உன்னை ஒடுக்குறாங்க, நீ முன்னேற கூடாதுன்னு சூனிய வைக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ. அல்லேலூயா. 12 வசனம் வாசிமா. 12. அல்லேலூயா. எப்படி இருந்தாலும் வளர்ச்சி தாங்க, எப்படி இருந்தாலும் பெருக்கம் தாங்க, தடுக்க முடியலங்க. கர்த்தர் உங்களை அப்படி மாத்த போறாரு, நீங்க ஜெயிக்க போறீங்க. ஆமென். அல்லேலூயா. எதற்கு ஜெயிக்கணும் பாஸ்டர்? எதுக்கு ஆசீர்வதிக்கப்படணும்? உங்க மூலம் இயேசுவை ஜனங்க பார்க்கணும். என்ன ஒரு அற்புதமான தேவன் கிட்ட போயிட்டாங்கப்பா. அவர் காருண்யம் எப்படி இருந்து குப்பை தொட்டியில கிடந்தா இந்த பையன், என்ன பார்த்தா சொல்லுவாங்க, தாய் தகப்ப இல்லாத புள்ள, ரோட்ல அனாதையா சுத்தி இந்த பையன், எவ்வளவு பெரிய தேவன் இவரை மாத்திட்டாரு. ஆமென் சொல்லுங்க. நீங்கள் வளர வளர உங்கள் மூலம் இயேசு வளர்ந்து கொண்டே இருப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட இயேசுவின் நாமம் எல்லாருக்கும் வீசு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. குப்பையில இருந்த குடும்பம் சார், வறுமையில இருந்த குடும்பம் சார், ஒன்னும் இல்ல சார், புருஷன் செத்து போயிட்டான், எப்படி பொழைக்கன்னு நினைச்சேன் சார், சமத்தா பொழைச்சி அவங்க இயேசு வாழ வச்சு இன்னைக்கு 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி 3 பிள்ளைகளை வாழ வச்சு இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, நீங்க ஜெயிச்சா இயேசு ஜெயிப்பார், நீங்க தோத்தா இயேசு தோப்பார். உன் தேவன் எங்கே என்று கேட்பது என்னை எலும்புல உருவ குத்துவது போல இருக்குது ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேப்பு வாழ்க்கையில தாங்க நடந்தது. அவன் ஜெயிச்சது ஏதோ சாதாரண ஒரு வெற்றி அல்லங்க. அவ்வளவு ஒடுக்கினவர்கள் மத்தியில் அவன் ஜெயிச்சு அவன் தலை நிமிர்ந்து நின்ன போது யார் தெரியுமா அங்க மகிமைப்பட்டது? கர்த்தர் யோசேப்போட இருக்கிறார் என்று எதிரிகள் கண்டார்கள். கை தட்டிடுங்களேன் ஒரு தடவை. யோசேப்போட பேர் அங்க வந்துதான் தெரியாது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். தாவீது போய் கோலியாத்துக்கு முன்னாடி நின்ன உடனே தாவீது ஜெயித்த ஜெயம் தாவீதை சொல்லலங்க, அங்க கர்த்தர் தாவீதை ஜெயிக்க வைத்தார். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையா பாடினாங்க. ஆமென்னு சொல்ல மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சா இயேசு மகிமைப்படுவார். அல்லேலூயா. பண்ட பரதேசி மாதிரி பொறுக்கிறவளா வந்தார் ரூத்து, மோவாபிய ஸ்திரீ. அவளை யாரோட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க தெரியுமா? வெற்றி பெற்றவனை யாருன்னா சொல்ல முடியுமா? இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்த ராகேலை போலையும் லேயாளை போலையும் வாழ்ந்து. ராகேல் லேயாள்லாம் யாரையா? வாக்குத்தத்த பிள்ளைங்கயா, ஒரு சந்ததி, ஒரு தேசம். அவளோட கொண்டு போய் இணைச்சாங்க. நான் சொல்லட்டுமா, நீ வெற்றி பெறும் போது பெரிய பெரிய ஆட்களோட உன்னை நம்மனா கை தட்டி இருப்பீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இவர்கள் மூலம் இயேசுவை ஜனங்கள் பார்த்தார்கள். ஆமென். உங்களை பார்க்கணுங்க. நான் சொல்லுவேங்க, உங்க மூலம் இயேசுவை பார்க்கணுங்க, சொல்லணுங்க. உன் மாமனார் சொல்லணும், மாமியார் சொல்லணும், உன் தாய் மாமா வந்து சொல்லணும், வந்து உண்மையா நீ குடும்பற கடவுள் தான் உன்னை வாழ வச்சாருங்க. அதுக்கு எதிர்மறையா நம்ம வாழ்ந்துடக்கூடாதுங்க, அது எதிர்மறையா இருந்துடக்கூடாதுங்க. ஏசாயா 61:9 என்ன சொல்லுது வாசிங்க. ஏசாயா 61, உங்களை காண்கிற யாவரும் சொல்லணுமா? வாசிங்க சீக்கிரம். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவில் அவருடைய பிள்ளைகளானவர்கள்
ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் இன்னும் சந்தோஷம். ராஜேந்திர இருக்கும் அமுதா சிஸ்டர் கொண்டுறீங்க. சக்திவேல் போட்டு ஃபர்ஸ்ட் மார்க் வந்துட்டான். கோமதி பொருளாம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம வாழ்ந்து போனது எங்கது ஒரே அந்த அம்மா மூஞ்சிய பார்க்கணுமா நீங்க? அப்படியே குளுக்கோஸ் எத்து 1000 பாயிண்ட் கொட்டினா மாதிரி ஆகி போச்சு வாயில. ஃபேமஸ் பண்ணிட்டார். ஒரே ஏங்க எவ்வளவு பெரிய விஷயங்க. ஊரு பூரா தினகரன் பேப்பர்ல வந்தது. எப்படி பாஸ்டர் வெற்றி பெற்றா என்ன வரும்? பார்க்கிற யாவரும் சொல்லணும், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த சந்தானமானது வாசி, அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் என்று கையை தட்டி சொல்லி, இது தீர்க்க தரிசன வார்த்தை. உன் சந்ததி மேல இப்ப கர்த்தர் ஒரு ஆவி போடுறாரு. நீ இந்த அனைட்டிங்க பெற்றுக்கொண்டுதான் இந்த இடத்தை விட்டு போனோம். மகளே, உன் பிள்ளை, உன் குழந்தைக்கு குழந்தை இல்ல, நீ அழுது கொண்டு இருக்கிற. இனி கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு சந்தானத்தை கட்டளையிட போடுகிற. உன் குணங்கள் மாறணும், பேச்சு மாறணும், நீ என்ன நம்பணும், வெற்றி பெறுவாய். ஷேகே பாரா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லணுங்க. உங்க வெற்றி. நீங்க ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கணும், எவனோ உங்களை பத்தி பேசிட்டு இருக்கணும். ஆபிரகாம் ஒரு ஊர்ல இருக்கிறான். அங்கிருந்து பாபிலோனுக்கு போய் பொண்ணு எடுக்க போன. கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்து பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாய் வைத்திருக்கிறார். திரளான ஆடு, திரளான மாடுன்னு எல்லாம் சொல்லி முடிச்சிருந்தா பரவாயில்ல. அடுத்து என்ன தெரியுமா சொல்றான்? இதை எல்லாத்தையும் பிள்ளை கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க. பொண்ணு வீட்டில் நான் இப்படி சொல்லட்டுமா? அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் பிரசங்கத்தில். ஆபிரகாம் வேலைக்காரன் எலியாசருக்கு ஒரே பாரகன் ஒரு செருப்பு கொடுத்து, என்ன மாதிரி ஒரு வெள்ளை ஜிப்பா கொடுத்து, ஒரே ஒரு பேக்கு கொடுத்து, அதில் கொஞ்சம் ஒரு பைபிளை போட்டு, கொஞ்சம் வாட்டர் கேன், போகிற வழியில தண்ணி பிடிச்சி குச்சினே போயிடறான்னு சொல்லி போய் அங்கே லாபான் வீட்டில் நின்று இருந்தா யாரா நீ பரதேசின்னு கேட்டிருப்பான். உங்க ஊர்ல இருந்து போனாரு உங்க மாமா பையன் ஆபிரகாம் வேலைக்காரன். அவனும் பிச்சைக்காரன், நீயும் பிச்சைக்காரன். பார்த்தாலே தெரியுது. என்ன விஷயம்? என்னத்துக்கு வந்துக்கிற? பொண்ணு கேட்டு வந்துக்கிறியா? ஒட்டகத்தை கட்டுறதுக்கு பாத்தியா செட்டு, கார் செட்ட போ, அங்கே பத்துக்கோ, காலையிலேருந்து ஓடிவிடு. சொல்லியிருப்பானா சொல்லியிருக்க மாட்டானா? ஆமாம் தானே. கிளம்பும் போதே 10 ஒட்டகம். இந்த கார் ராயல் ரோட்ஸா? என்ன காரு? ராயல் ரைஸ். 10 ரோல்ஸ் ரைஸ். கரெக்டு. வாங்க போறீங்க. ஆமே, நல்லா கவனிங்க. 10 ஒட்டகத்துன்னு அந்த தேசத்தினுடைய தங்க கட்டியை கொடுத்துட்டானா. ஏன் ஆபிரகாமே? நீ ஜெயிச்சதை அவன் பார்க்கணுமா? பார்க்கணும். அவன் சொல்றான், கூட்டும் பொண்ணுன்றான். வந்துக்கிறவன் நல்லவனா கெட்டவனா, போற வழியில குழந்தை குத்துருவானான்னு தெரியாது, போன்றான். எதை பார்த்து தெரியுமா? ஆசீர்வாதம். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்ப, உன் ஆசீர்வாதத்தை இது யார் மேலே தீர்க்க தரிசனமா நிறைவேறுதுங்க. நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்ப, உன் பிள்ளைகளை பத்தி பேச போறாங்க. நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க போற, உன் வெற்றியை பத்தி பேச போறாங்க. நீ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க, உன் கம்பெனியை பத்தி பேச போறாங்க. ஐயா கர்த்தர் இந்த காலை வேளையில திடாபா கபா. ஆமே, அல்லேலூயா. தாவீதுன்னு ஒரு மனுஷன் ஜெயிச்சு டன்னு டன்னா தங்கத்தை வச்சுருக்கிறான். திமிரு சொல்றான், எவ்வளவு இருக்குதுன்னு எனக்கு தெரியலடா, நீ கற்றா எழுந்துன்றான். இப்போ ஊர்ல இருக்கிற ராஜாலாம் பேசுறான். என்னன்னு? எப்பா, தாவீதுன்னு ஒருத்தன் ஆடு மேய்ச்ச பையன் தெரியுமாப்பா உங்களுக்கு? அந்த ஆடு மேய்ச்சவன் ராஜாவாகி இப்ப டன்னு டன்னா தங்கத்தை கட்டி, அவன் பிள்ளை, அவனுக்கு ஒரு புள்ள வந்துக்கிறானப்பா சாலமோன்னு, ஒரு கோயில் கட்டிக்கிறானா. தங்கத்திலேயே கட்டிக்கிறானா கோயில். எதுல கட்டினா? எத்தனை பேர் தெரியும்? கலவையில் தங்கத்தில் தான் வச்சாங்க. தங்கத்திலே கட்டிக்கிறானா. வா போய் பார்க்கலான்னு ஊர்ல இருக்கிற மொத்த ராஜாவும் கிளம்பி வரான். வந்து சாலமோன் கட்டின கோயிலையும், சாலமோன் கட்டின அரண்மனையும், சாலமோன் வேலைக்காரன் கட்டி கொடுத்த வீட்டையும் பார்த்துட்டு என்ன போட்டுக்கிட்டு அந்த வசனம் வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசி. 1 ராஜாக்கள் 10:5. நிறைய எடுத்திருக்க வேணாமா? அவ்வளவு பெரிய ஸ்காலர் நீங்க. அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும், அவன் வேலை செய்யற வேலைக்காரன் வீட்டையும், அவங்க உத்தியோகஸ்தரின் வரிசையையும், அவங்களுடைய துணியையும், அவனுடைய பான பாத்திரக்காரனையும், அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது பொறாமை கொண்டா. ஒரு ஆடு மேய்க்கிறவன் புள்ள எப்படி ஆயிட்டுக்கிறான் ராஜாக்கெல்லாம் வந்து பார்க்கறான். சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க? நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்றேன். உங்க வீட்டை வந்து எல்லாம் பார்க்கணுங்க. சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. சில துண்டு கஞ்சி பீஸ் இருக்குது பாருங்க, துட்டை பேங்க்ல போட்டு போச்சு செத்துற போறேன். ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா எடுத்து ஹாலில் ஒரு ஏசியை மாட்டு, சும்மா பெட்ரூம்ல ஒரு ஏசியை மாட்டு, அங்க மாட்டு. இந்த பழைய கீஞ்சி போன பர்னிச்சர்லாம் தூக்கி போட்டு இஎம்ஐல வாங்கி ஒரு சோபா உட்காந்து அப்படி புஷ்ஷுன்னு உள்ள போனோம். அவன் வந்து எழுந்துக்கவே என்ன பண்ணான்? சாமியாகுது குஷனு. கொஞ்ச நேரம் பத்துங்க அத்தை, உள்ள போய் ஏன் அத்தை அப்படி நின்னுங்கிறீங்க? ஏசியை போட்டு சும்மா சில்லு நாய்க்கு அந்த பெட்ல பார்த்தா ஸ்ப்ரிங் அப்படியே அடியில் போயிடணும்.
ஏமா என்னமா உள்ள போகுது அதுக்கு அப்படி பெட் எடுத்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆடு மேய்க்கிறவன் புள்ள கோயில் கட்டி இருக்கிறானா சார்? ஆடு மேய்க்கிறவன் புள்ள வேலைக்காரனுக்கு வீடு கட்டிக்க மா போய் பார்க்கலான்னு பார்த்தா என்னமா பச்சா பிராமாய் கொண்டா. திரும்ப அந்த அந்த இடத்த மட்டும் வாசி. ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு வாசி. ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து எங்க கேட்டாங்க? அவனே மைக் பூச்சி சாட்சி சொன்னானா, நான் ஒரு ஆடு மேய்க்கிற குடும்பத்தில் இருந்து இன்றைக்கு வந்து இந்த ஆலயத்தை கட்டி வைத்திருக்கிறேன். சில ஆள் அவனே சாட்சி சொல்லுவான். எங்கேயோ தூர தேசத்துல ஷேவா அங்க இருக்கிறவ ஒரு பொண்ணு வரா பாருங்க, இவனை பார்த்தே அவனுன்ட்டு. நீங்க நல்லா வீடு கட்டினா பொண்ணுங்களாம் வரும். ஆமேன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. டேனி நீ சிரிக்க கூடாது டேனி, வேற யாருன்னா சிரிச்சிருந்தா கூட நான் கம்முன்னு இருந்திருப்பேன். அஞ்சலின் கொளுத்தி போட்டனா செம்மையா கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது அத்தை பொண்ணுலாம் வருவாங்க வீட்டை தேடிக்கின்னு. வேணான்னு விட்டுட்டு போச்சு. அது வந்து பார்த்து என்ன பண்ணும், அப்படியே அப்பா பிரம்ம இவனை விட்டுட்டமாப்பா வாழ்க்கையில அப்படின்னும். ஆச்சரியத்தால பிரம்மை கொண்டும் வர்த்தமானங்களை குறித்து கேள்விப்பட்டேன். வாசி. மெய்யாயிற்று, நான் வந்து அதை என் கண்களால் நான் காணும் மட்டும் நம்ப மாட்டான். நம்மளை பத்தி அவ்வளவு சீக்கிரம் நம்பிடுவான்னு நினைச்சீங்களா? பிச்சைக்காரனா ஆடு மேய்க்கிறவனா இருந்தா எப்பறா இவ்வளவு பேர் நம்ப மாட்டான். ஆனா பார்க்க வைப்பாரு. சொல்லுங்க, எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையெல்லாம்? பார்க்க வைப்பாருங்க. உன் வீட்டில் வந்து படுக்க வைப்பாருங்க. ஏசி போட வைப்பாருங்க. உன் வீட்டில் மட்டனை சாப்பிட வைப்பாருங்க. 3 நாள்ல கொலஸ்ட்ரால் அவனுக்கு ஏற வைப்பாருங்க. அவன் போகும்போது வாயிலையும் வயிற்றுல அல்லேலூயா. ஆமா தம்பி, ஜெயிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. வாசி. நீ செஞ்சதுல பாதி ஆகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாக இருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும். அடுத்த வசனம் தாங்க ரொம்ப முக்கியமான வசனம். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் மேல் வைக்க கையை தட்டி உம்மில் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றென்றைக்கு சிநேகிக்கிறபடியால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக. ஐயா திரும்பவும் சொல்றையா, நீ ஜெயிச்சா நீ மட்டும் ஜெயிக்கலையா, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் என் இயேசு ராஜா ஜெயிக்கிறார். உன்னை பார்க்கிறவர்கள் பிரம்மை கொண்டு, உன்னை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படும்படியாக. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? உதிக்கிற உன் ஒளி நடத்தல ராஜாக்கள் வரணுங்க. உன் ஒளியை பார்த்து அவன் ஏற்கனவே ராஜா தான், அவன் ஏற்கனவே வசதியா தான் இருக்கிறான். உதிக்கிற ஒளி உன்னிடத்துல ராஜாக்கள் புறப்பட்டு வருவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? அவர்கள் நடந்து வருவார்கள். முன்னெல்லாம் தெனவட்ட கார்ல இருந்தே போயிட்டு வரேன் டாட்டா காட்டினா மாதிரி இப்பெல்லாம் இறங்கி டாட்டா சொல்லுவான். அதான் நடந்து வராங்கன்னு அர்த்தம். முன்னெல்லாம் பார்த்துட்டு கண்ணாடி ஏற்றின்னு பார்க்காத மாதிரி போனா பாரு. இப்போ நீ மட்டும் இறங்கி கீழே வந்து வாக்கண்ணா நம்பவே மாட்டீங்க நீங்க. இதெல்லாம் பாஸ்டர் நடக்குமா பாஸ்டர்? நான் கூட 1999 இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர் எங்க பாஸ்டர் கேட்டேன். என்னை பத்தி அவர் சொல்லும்போது இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? நாளைக்கு ரேஷன்ல அரிசி உங்க காசு இல்லாத நிலைமை. நடக்கும். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். சொல்லுங்களேன், எனக்கு நடக்குமா? ஓ நடக்காதா? வேலையில் அற்புதம் செய்தீரே, அற்புதம் செய்தீரே, மிகு வேலை என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, மிகு வேலை என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே வல்லவரே
செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீது தன் வெற்றியை, தன் ஆசீர்வாதத்தை, தேவனுடைய காரியத்தை எல்லாருக்கும் காண்பிச்சான் பாருங்க. வள்ளல் மாதிரி எண்ண முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை அவன் சொல்றான். இன்னும் சவதரித்து வைத்திருக்கிறேன். இதெல்லாம் கொடுத்தது மட்டும் இருக்குன்னு நினைச்சிடாத சாலமோன். இன்னும் நான் இப்படி சொல்லட்டுமா, உங்க வள்ளல் குணத்தை, உங்க காரூணியத்தை எல்லாரும் பார்க்கணுங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் சொல்றேன், தாவீதுக்கு அதை எண்ணுவதற்கு கூட நேரம் இல்லை டிக்ஷனரியில. எவ்வளவு தங்க இருக்குது, எவ்வளவு விலைக்கு. நான் சில நேரங்களில் பணத்தை எண்ணாத அளவுக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. எத்தனை பேர் இந்த கை தட்டுறீங்க? இதுக்கு எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியல பாஸ்டர், பேங்க் அக்கௌண்ட்ல பார்த்தா தான் தெரியும். ஆனா மெதுவா தட்டுறீங்க பாத்தீங்களா? மெதுவா தான் சேரும். பலமா தட்டுறாளுக்கு காலேஜில் வேலை செய்யும் போது 50 லட்சம் டொனேஷன். ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு 50 லட்சம் டொனேஷன். அது கேஷாக தான் கொடுக்கணும். இதெல்லாம் வாங்க மாட்டோம், செக்லாம் வாங்க மாட்டோம். 50 லட்சம் அதை ஒரு ரூமில் வச்சு, அந்த ரூமில் ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே போய் அங்கே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது. அதில் போட்டிங்கன்னா அந்த மூட்டை போய் அந்த பணம் போய் விழுந்துரும் பாருங்க. கீழே பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே கோணி, அரிசி கோணி இல்லை, பணத்தை வைக்கிறதுக்குன்னே பயங்கர டைட் ஒரு கோணி இருக்குது. அந்த கோணியில் கட்டுகளை எண்ணி எண்ணி அடுக்குவானுங்க பாருங்க. எண்ணி எண்ணி அடிக்கி அவன் சொல்லுவான், எண்ணி எண்ணி என்ன ஆகி போச்சு, இதுதான் எண்ணும், மிஷின் தான் எண்ணும். அதை அடுக்கி பின்பக்கமாக பஸ் வர வைப்பாங்க. பஸ் நாங்கள் தான் போய் அந்த இடத்துல பண்ணணும். அந்த பஸ் ஃபுல்லாக 3 செக்யூரிட்டி போட்டு சீட்டு கீட்டு டாப்பு மேலே இடிக்கிற வரைக்கும் துட்டன் இருக்கும். அந்த துட்டு என்ற செக்ஷன்லேருந்து வரவன் அப்படியே டயர்டாக வரும். நான் சொல்றேன், உங்களை கர்த்தர் அப்படி ஆக்க போறாருங்க. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேங்க. இன்னைக்கு யார் மேலேயும் இந்த ஆவி பலிக்க போதுங்க. வச்சிருந்தேன் பாஸ்டர், மறந்தே போச்சு. நம்பிக்கை இல்லாம கை தட்டக்கூடாது. என் வாழ்க்கையில நடக்கத சொல்றேன். நான் தப்பா 3 நாளைக்கு முன்னாடி நினைச்சேன், இந்த காணி போட்டு துட்டு எடுத்தமா என்னன்னு தெரியல, எடுத்துன்னு நினைச்சேன், மறந்துட்டேன். இப்ப பார்த்தா உள்ளே போகாம டைட்டா போகுது. இது சின்ன பெட்டியா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு காலையில உன் மேல ஒரு அபிஷேகம் வரும். எண்ண முடியாத அளவுக்கு உன் அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குது உன் கையில. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. தேவ மகிமை மற்றவருக்கு காண்பிக்க துவங்கிட்டா போதுங்க. நீங்க காண்பிக்க துவங்கிட்டா உங்க ஆசீர்வாதத்தை உங்களால எண்ண முடியாத அளவுக்கு கொடுப்பாருங்க. காட்டணுங்க. ஆமென் சொல்லுங்க. சிலர்லாம் பாருங்க, ஆசீர்வாதத்தை வெளியே சொன்னா கண்ணு வச்சிருவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சில ஆள்லாம் இது மாதிரி இருக்குது. நம்ம ஆசீர்வாதமா பெயிண்ட் அடிச்சிடாத, பெயிண்ட் அடிச்சிட்டுனா கண்ணு வச்சிருவான். தாவீது எழுந்து நின்று சொல்றான், டைம் இல்லை வாசிக்கிறதுக்கு, நான் என் தேவனுடைய ஆலயத்திற்குள் என்னால் இயன்ற மட்டும் இத்தனை டன் தங்கம், இத்தனை டன் வெள்ளி, இத்தனை டன் பெண்களும், இவ்வளவு மரத்தை சேர்த்து வச்சுக்கிறேன். தாவீது மேலே எவனா கண்ணு வச்சிட்டானா? தாவீதுக்கு எவனா சூனியம் வச்சிட்டானா? சொல்லுங்க. முதிர் வயது வரைக்கும் மகிமை ஐஸ்வர்யமா செத்தான். உங்க ஆசீர்வாதத்தை பார்க்கணுங்க நிறைய பேர். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நீங்க வாழறத பார்க்கணுங்க. உங்க மூலம் இயேசு நாம மகிமைப்படணுங்க. அவர் எவ்வளவு பெரிய வள்ளல்னு புரியணுங்க. சிலர்லாம் கஞ்சதனத்தால என்ன பண்றாங்க தெரியுங்களா? தேவன் தந்த வெற்றியை கூட தோல்வியா மாத்தி வச்சிருக்கிறாங்க. ஆசீர்வாதத்தை கூட தர்தரமா மாத்தி வச்சிருக்கிறாங்க. நிறைய பேரை பார்த்துட்டேங்க. பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாருன்னா கஞ்சதனமா இருக்கிறாங்க. அந்த இவன் மாதிரி, ஐயோ இவ்வளவு விளைஞ்சிடுச்சே, எங்க கொண்டு போறது? கட்டுறதுக்கு இடம் இல்லை, கூடு, ஏழை ஜனத்துக்கு கொடு, சபை கட்டின காசை கொடு, இன்னொரு குடோனை கட்டி அதில் வைக்கட்டுமா? உடனே ஆண்டவர் வந்துட்டார். நீ எப்போ சேர்த்து வைக்கணும்னா அங்கே ஆண்டவர் வந்துடுவார். வந்து சொல்லுவார், ஏ மூடனே, மதிகடனே, இன்றைக்கு ராத்திரி உன் ஆத்துமா எடுத்து கொள்ளப்பட்டால் வரவேண்டிய சம்பளத்தை யார் வாங்குவா? அதை தான் பாஸ்டர் நீ பினாமியா போடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் ஆசை வந்த உடனே உள்ள வந்து உடனே ஆண்டவர் பேசுறாரு. இன்னைக்கு நீங்க நிறைய பேர் பார்த்துக்கிற பாருங்களேன், நம்ம நிலைமை ஆண்டவருக்கு தெரியும்டி, கொஞ்சம் தான் வருது, இதுல எங்க தசமா கொடு, இதெல்லாம் விபிஎஸ் கொடுக்குறது, இது எங்க அங்க கொடுக்கறது நமக்கே இல்லை. நம்ம நம்மளே தெரியும், கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சபையில, அவங்க பார்த்துப்பாங்க. இவங்க பேசுறது என்ன, அது பேசுறது மீதி எல்லாத்துக்கும் ஞாயிற்று 500 ரூபாய் கறி வாங்க துட்டுக்குது. டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா உடனே 4000 ரூபாய் டிவி ரிப்பேர் பண்ணு, எல்லாத்துக்கும் காசு இருக்கும். எதுக்கு தான் காசு இருக்கு? நான் சொல்லட்டுமா, உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் நீங்க கஞ்சதானம் பண்ண இன்னைக்கு சொல்லுவேன், எண்ணி எண்ணி கொடுக்குறவனுக்கு அவரும் எண்ணி எண்ணி தான் கொடுப்பாரு. அள்ளி அள்ளி கொடுக்குறவனுக்கு அவர் அள்ளி அள்ளி தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இருக்கிறாங்க பாருங்க சிலர்லாம். நல்ல ஆசீர்வாதம், கையில நல்லா காசுக்குது, ஆனா ரொம்ப எளிமையா வந்தாங்களாம். ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்தேன் பாஸ்டர், அதனால நான் இப்படி தான் பாஸ்டர். அப்படிலாம் இருக்காதீங்க. கஷ்டப்பட்டு மேல வந்து அந்த காலத்துல நந்து போனேன், இப்ப நந்தே போயேன் விடுங்க.
இப்போ ஒன்று இந்த தெருக்கு போனால் ஒரு ஷேர் ஆட்டோ, அந்த தெருக்கு போனால் ஒரு ஷேர் ஆட்டோ. ரசூலுல்லாஹ் அப்படி இருக்குது பாருங்க. நம்ம ரொம்ப எளிமை பாஸ்டர், ரொம்ப சிக்கனமாக இருப்போம் பாஸ்டர்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுல கூட கஞ்சதனம் பண்ணுறாள் எனக்கு தெரியுங்க. நல்லா தான் வரான் சொந்தக்காரனா, வாங்க ஒரு 4 கிலோ மீன், செத்தா போயிட்டு 4 கிலோ மீன் வாங்கினா. இந்த மீனை இவனுக்கு வச்சிடலாமா, அந்த கருவியை அவனுக்கு வச்சிடலாமா, இந்த தொக்கு கொஞ்சம் தான் மீன் இருக்குது, இன்னொரு ஆள் வந்துட்டானா என்ன பண்றது, இப்படியே யோசிச்சு பல்லாள் சமையல் பண்ணும்போது இது யாருக்கு வைக்கிறதுனே சிந்தனையில சில செஞ்சுக்குது. ஏன்னா வாங்குனது எது எத்தனை தான், 300 கிராம் எவ்வளோ. உண்மையா சொல்லட்டுமா, ஏசுநாதரே இறங்கி வந்தா கூட நீங்களா மாற மாட்டீங்க. வள்ளலா இருக்கணும். என்ன பண்ணா, அவன் கிளம்பும் போது டிபன் பாக்ஸ்ல போட்டு குத்தான பண்ண மிச்சம் மீந்ததை. என்ன ஆமீன் சொல்ல மாட்டீங்க சொல்லுங்க சார், என்னத்துக்கு இவ்வளவு வாங்கினேன் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு நாள் தானே நீங்க வரீங்க, அதே விட்டு இங்க கிட்ட தூக்கி அங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி, இது நம்ம வீட்டு பிள்ளை தான் கோச்சிக்காது, இந்த தட்டுல இருக்குது அங்க தூக்கி அங்க வச்சு, இதை இங்க வச்சு, இந்த பரதநாட்டியம் ஆடியா என்ன ஆயிடும் பழுதா. எவ்வளவு பெரிய வள்ளலா இருக்கணுங்க நீங்க. இன்னும் கொடை போதான், கொடை ஒரு செருப்பு எடுத்துன்னு போறான் சார், ஒரு கொடை எடுத்துன்னு போறான் சார், யாருன்னே தெரியல. இந்த இடத்துல வெங்கடாஜலபதி கேட்டரிங், கொங்கடாஜலபதி கேட்டரிங் ஒன்று போட்டு வச்சுக்கிறான். சாமியானா பந்தல், ஒரு சாமியானா பந்தல் போறதுக்கு அழுகுறோம். 30 சாமியானா பந்தல் போட்டு 300 சேரை போட்டு வடை பாயாசம் லட்டோட சோறு போடுறான். சாப்பிட்டவன் யார் தெரியுமா, எவனே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? நான் சில நம்மளும் இறங்கி போய் சாப்பிடலாமான்னு பாத்துக்கிறேன். ஏன்னா வாசனை அப்படிங்குது சார். அது கொடுத்துருக்கிறாரு. நீ வள்ளலா. நான் எப்பயுமே சொல்லுங்க தெரியுமா உங்களுக்கு, 2000 ரூபாய் இது இருக்குது, எடுத்து மிச்சம் வச்சிடலான்னு சொல்லிட்டு 3 நாள் வச்சிருப்பான். 4வது நாள் அந்த 2000 ரூபாய்க்கு ஒரு டும்மு வரும் பாரு. அப்பயே இதை செஞ்சிட்டு இருக்கலாம். அன்னைக்கே கறியை வாங்கி தின்னு போட்டு, அன்னைக்கே வரும்போது ஒரு பன்னீர் பாக்கெட்டும் கொஞ்சம் பிஸ்தா வாங்கி வீட்டில் வச்சிருந்தா துட்டு இருந்திருக்கும். நான் சொல்றதெல்லாம் பிராக்டிக்கலா பேசின்னு இருக்கிறேன் உங்ககிட்ட. உங்க வெற்றியை காண்பிக்கணுங்க, உங்க வெற்றி ஆசீர்வாதத்தை கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. பிரமிக்கணும். உங்க வீட்டுக்கு ஒருத்தன் வந்தானா, ஒரு ஃபங்க்ஷன் வந்தா பிரமிக்கணுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? சில ஆள் நம்ம வீட்டோட செஞ்சுக்கலாம் பாஸ்டர், யாரையும் கூப்பிட வேணாம் பாஸ்டர். ஏன் சிஸ்டர் நல்லா தானே, வேணாம் பாஸ்டர், வரவனா கண்ணு வச்சுட்டு போய்டும், வரமா சொல்லுது. அது அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு கிறிஸ்தவம் பண்ண பிரம்மாண்டமா பண்ணணும். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, எறா தொக்கு, ஆமேன் சொல்லுங்க. முஞ்சா 65 வஞ்சரம் ஃப்ரை, ஆமேன் சொல்லுங்க. உன் இலையில அப்படியே பார்த்துட்டு அவன் போய் ஊரெல்லாம் சொல்லு இருப்பான். போனாண்டா எப்பா சாப்பாடாடா போட்டுச்சு, அது நம்ம வீட்டோட பண்ணிக்கலாம் பாஸ்டர், யாரும் வேணாம் பாஸ்டர், ஒன்னும் பிச்சை எடுத்துக்கிறான் மெட்ராஸ்லன்னுவான். ஆமேனே சொல்ல மாட்டீங்க. சபையில தேவ ராஜ்யத்துக்காக நீங்க செய்யறத பார்த்து புறஜாதி சொல்லணும் வர பேசணுங்க. சொல்றேன், என் மாமா பையன் சொல்றாங்க, இந்த ஊர்ல அந்த திருவிழா வந்ததுன்னா அந்த திருவிழாக்கு மொத்த செலவு எந்துன்றான். எவ்வளவு தெரியுமா? 6 to 7 லட்சம் ரூபாய் கொடுக்குறான் ஒரு திருவிழா. எங்க திருவிழா நடக்கிற சாமி திருவிழா 6 லட்சம் கொடுக்குறான். இப்படி சொல்லணும். இந்த சபையில சொன்னா அவன் தாங்க செய்வான். நீங்க சொல்லக்கூடாதியா, உங்க ஜாதிகள் சொல்லணும். இன்னைக்கு அவங்க தேவ ராஜ்யத்துக்காக ஹல்லேலூயா பிரமிக்கணும். எத்தனை பேர் நம்புறீங்க இதெல்லாம் நடக்க போகுது? ஏன் பாஸ்டர் நிறைய பேர் ஜெயம் பெறாம ஆசீர்வதிக்கப்படாம வாழறாங்க? ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க, பிடிச்சிடுறேன். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24. நீதிமொழிகள் 11:24 சீக்கிரம் வாசிருங்களேன். என்னங்க வாரி ஏங்க, பைபிள் தான் சாட்சி. பைபிள் சாட்சிக்கு மிஞ்சி ஒரு சாட்சி உலகத்தில் கிடையாது. ஏன்னா இயேசுவால எழுதப்பட்டது இதுதான். வாரி இறைச்சி என்ன ஆயிட்டானா? கரெக்டா இல்லையா? வர வர விருத்தி அடைஞ்சானா இல்லையா? ஐசாக்கு வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு. மதியம் கொஞ்சோண்டு இருக்குது அந்த பீன்ஸ், அதை கொஞ்சம் போட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் பாஸ்டர், இன்னைக்கே ஊருக்கு அவசியம் தின்னு பாஸ்டர், நைட்டு போயிட்டா பீன்ஸ் யார் சாப்பிடுவா? ரவிச்சந்திரன் நல்ல மனுஷன், தாராளமா செலவு பண்றாரு. அப்படிதான் இருக்கணும் பிரதர். ராமேன் சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா, போனவொன்னு போய் ரேட் எடுத்து அந்த காலெல்லாம் மாத்திட்டார் ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? போனவொன்னு ஹோட்டலில் உட்காந்து 3 இட்லி வாங்கினா எவ்வளோ ஆகுது? 15 ரூபாய் 75 பைசாவா? அதெல்லாம் மாத்திட்டாருங்க. நம்புங்க, ஆமேன் சொல்லுங்க. சும்மா போய் அங்கே போய் அலிஸ்ல திரும்பி பக்கத்து ரேட்டு எவ்வளோ, கொஞ்சம் குறைக்கிறீங்களா? கொஞ்சம் இந்த ஊர்ல என்ன 40 வருஷமாகறேன், எவனும் குறைக்க மாட்டான். சும்மா தள்ளின்னு வரான் பாருங்க. டிமார்ட்டில் ஒருத்தவன் பயந்துட்டேன், கடை வச்சுக்கிறியாடான்னு கேட்டேன். சார் எங்க வீடு வாங்குற சார்ன்றான். இப்படி கோபுரம் ஆக்கி அப்படியே அவன் பொண்டாட்டி இப்படி புச்சின்னு போகுது, எப்படியா கொற்று போகுதுன்ட்டு. நம்மளால ஒரு கோழி எடுத்துன்னு 37 வாட்டி, இது எவ்வளோ, இது எவ்வளோ, இது கட்சியில் அங்கேருந்து என்ன பண்றான்? இங்க ரொம்ப ரேட் ஜாஸ்தி ஆகுதுரி, நம்ம ஊர்லயே வாங்கிக்கலாம் வச்சுட்டு வந்துட்டான். இதுக்கு டிமார்ட்டுக்கு 50 ரூபாய் பெட்ரோல் போட்டு போனேன். சொல்லுங்க, அந்த காலத்தெல்லாம் மாத்திட்டார்.
வறுமையின் காலத்தை, துன்பத்தின் காலத்தை, கஞ்சத்தின் காலத்தை மாத்திட்டாரியா கர்த்தர் இன்னைக்கு என்ன ஆசீர்வாதத்துல. அதனால கஞ்சதனம் பண்ணி கஞ்சன் ஆயிடா, இது என்ன ஆயிடாதீங்க, வறுமை ஆயிடாதீங்க. அப்புறமா என்ன போட்டுக்குதுமா 25, உதாரத்துவம் உள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சறானோ வேதம் சத்தியம். அல்லேலூயா. 26, தானியத்தை கட்டி வச்சிட்டீனா, அல்லேலூயா, அதை விக்கிறவன் தலையின் மேல வல்லலா இருக்கணுங்க. உடன் பிறந்தவன் கஷ்டப்படுறானா, நானே கஷ்டப்படுறேன் காலத்தை ஓட்டக்கூடாது. 3 ரூபாய் இருக்குதா, 1 ரூபாய் அது கொடுத்து 2 ரூபாய் நீ வச்சுக்கோ. சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. நீ அந்த 1 ரூபாய் அனுப்பி பாரு. நீ சாட்சியா இங்கிருந்து சொல்றேன், சத்தியமா இங்கிருந்து சொல்றேன், 5 ரூபாய் உனக்கு ஏதோ ஒரு வகையில கர்த்தர் அனுப்புவார். இதுதான் சத்தியம். நீங்க ஒன்னு சொல்லட்டுமா, ஒருத்தன் வறுமையில இருக்கான் அவனை கை விட்டுறாதீங்க. அவனுக்கு நீங்க உங்களால முடிஞ்சதை கொடுத்துக்கோன்னு தூக்கிடுங்களேன். கொஞ்சம் காலம் தாண்டி பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு உன்னை விட டாப்பா இருப்பான். அவன் டாப்பானவனு ஒரு வார்த்தை சொல்லுவானா தெரியும், சொல்லுவான், எங்க அக்கா என் கஷ்டத்துல என்ன தாங்குச்சு பாரு, எங்க அக்கா என் கஷ்டத்தை கொடுத்தது, நான் சாகர வரைக்கும் எங்க அக்காவை என்ன பண்ண மாட்டேன் சொல்றானா சொல்லியா. ஆனா நீ நல்லா இருக்கும்போது எனக்கே இல்லைன்னா அவன் கொஞ்ச நாள்ல நல்லா ஆயிடுவான். இப்ப நீ அழுவ, என் தம்பிக்காரங்க என்ன பார்க்கவே மாட்டேன். எப்படி பார்ப்பான் உன்னை? நீ நல்லா இருக்கும்போது அவனை பார்த்தியா? அதை தான் இங்க சொல்றாரு, நீ கட்டி வச்சிட்டீங்கன்னா சாபம் வந்துடும். எத்தனை பேர் நம்புறீங்க தானியேலின் காரியம் என் காரியம் ஜெயமா இருக்கும்? சொல்லுங்க. கண்களை மூடி ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் எங்கள் இயேசுவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ வைக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே